in continuation with agro silviculture. இன்னைக்கு இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. நேஷனல் அண்ட் ஸ்டேட் பிளான்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ். அதுல நேஷனல் மிஷன் ஃபார் எ கிரீன் இந்தியா GIM ஜிம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கிரீன் இன் தமிழ்நாடு மிஷன் நாகர்வான் யோஜனா, a scheme focused on establishing urban and peri-urban forest, promoting forestry in city limits with the active involvement of local communities. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த NGOs and educational institutions இதெல்லாம் அவங்களுக்கு கீழே வர்றாங்க. அது போக இதில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்சிடிஸ் நிறைய கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஸ்கீம் ஃபார் பிளான்டேஷன் டெவலப்மெண்ட் டு சப்போர்ட் நியூ பிளான்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். நீங்கள் பிளான்டிங் மட்டும் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த மெயின்டெனன்ஸ்க்கும் அவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக ஒரு ஸ்கீம் இருக்குது, அது TOF அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரீ அவுட் சைட் ஃபாரஸ்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் உங்களுடைய நிலங்களை வணிக ரீதியாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு சாத்தியம் இருக்குது. எப்படின்னா, தங்களது விவசாய நிலத்தில் வணிக ரீதியான மரங்களை நட்டு அல்லது பழ மரங்களை ஒருங்கிணைக்கும் விவசாயிகளுக்கு இலவசமாகவோ அல்லது அதிக மானிய விலையிலோ மரக்கன்றுகளையும் ஊக்கத்தொகைகளையும் கொடுக்கின்றனர். இது நல்ல செய்தி அல்லவா? அதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும். இன்னும் மரங்களை நிறைய வழங்க. இந்த மாதிரியான ஸ்கீம்ல இருந்து நான் எப்படி பயன்பெற முடியும், யாரை அணுக முடியும் என்பது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, இதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நீ யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் அணுக வேண்டிய இடமானது மாவட்ட வனப்பிரிவு அலுவலகம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் டிவிஷன் ஆஃபீஸ். தன்னார்வலர்கள் இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, NGOs இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கிரீன் தமிழ்நாடு மிஷன் போர்ட்டல், மை ஸ்கீம் போர்ட்டல், ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், TNAU அக்ரிடெக் போர்ட்டல், இவ்வளோ இருக்குது. இன்னும் இதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய இடம் வச்சுருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் மானியங்களை பெற முடியும். ஆகவே இந்த அக்ரோ சில்விகல்ச்சர் பேஸில் நிறைய மரங்களை நட்டு உங்கள் நிலத்தை நீங்கள் நிலத்திலிருந்து அதிக வருமானம் படையும், நிலத்தை நல்லா பண்படுத்த முடியும், ஈகோசிஸ்டத்தை வளர்க்க முடியும், ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். ஆகவே நல்ல மரங்களை வளருங்கள், அதிகப்படியான வருமானம் பெறுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் உயரட்டும். இன்னும் இது போன்ற முக்கியமான தகவலை கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.